லாஸ்டா பார்த்த கிங்டம் வந்து புரோட்டிஸ்டா தானே. நாங்க லாஸ்டா பார்த்த கிங்டம் வந்து புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டாவை நாங்க சொல்லியிருப்போம் எப்படின்னு சொன்னால் பல் தொகுதி வழி வந்த, சரியா, பல் தொகுதி வழி வந்த ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் நாங்க அப்படி சொல்லணும் ஞாபகம்? நாங்க சொல்லியிருப்போம் எப்படின்னு சொன்னால் பொலிஃபைலட்டிக் கிங்டம். பொலிஃபைலட்டிக் கிங்டம் சொல்லியிருப்போம். அது ரீசன் என்னன்னு சொன்னால் புரோட்டஸ்டால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கியும் ஒவ்வொரு மூதாதையர்கள் இருந்து வந்து பல மூதாதையர்கள் இருந்தானா புரோட்டஸ்டாக்கள் இருக்கக்கூடிய அங்கிகள் வந்தீங்க. அதனாலதான் நீங்க சும்மா பாருங்களேன், புரோட்டஸ்டால வந்து யூக்ளினாவும் புரோட்டஸ்டா தான். யூக்ளினா இருக்கிற மாதிரியே பாருங்க, பரமேசியம் இருக்கிற மாதிரியே பாருங்க, அமீபா இருக்கிற மாதிரியே பாருங்க. மூணு மூணு மாதிரி கனெக்ஷனே இல்லாத மாதிரி தானே மூணுக்கும். ஏன்னா மூணு மூணு மூதாதையர்கள் இருந்து வந்தது. அதே மாதிரிதான் பாருங்க. இப்ப அது மூணையும் பாருங்களேன். இப்ப நாங்க சொன்ன வந்து யூக்ளினா, பெரமேசியம், அமீபா, அது மூணோட ஒப்பிடுங்க. அல்காக்கள் ஒப்பிடுங்களேன். அல்காக்கள் எவ்வளவு வித்தியாசம். சரியா? ஏன்னா அல்காக்கள் வந்து வேற யாரோ மூதாதையர்கள் இருக்கு. அதே நேரம் அல்காக்களை பார்த்தா பச்சை அல்கா ஒரு மாதிரி, சிவப்பு அல்கா இன்னொரு மாதிரி, தயற்றங்கள் இன்னொரு மாதிரி. பாருங்க, தயற்றங்கள் தனிக்கிழமை, மத்த எல்லாம் பல்கிழமை. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு அச்சாரா தான் நினைக்கிறேன். எல்லாமே ஒரு கலந்து கலந்து வந்த மாதிரி தான் நினைக்கிறேன் புரோட்டிஸ்டா. நான் சொன்ன புரோட்டிஸ்டா வந்து பல முன்னோர்கள் இருந்து பல மூதாதையர்கள் இருந்து தோற்றம் பெற்ற அங்கிகளை கொண்டிருப்பதால் புரோட்டிஸ்டான்னு சொல்லக்கூடிய ராஜ்யம் பல்தொகுதி வழிவந்த ராஜ்யம் சொல்லும். ஆனா பிளான்டேஜ் தானே, பிளான்ட் என்று சொல்லக்கூடியது ஒரு தொகுதி வழிவந்த ராஜ்யம். ஒரு தொகுதி வழிவந்த, அதாவது மொனோபைலட்டிக் குரூப்னு சொல்லணும். கிங்டம் பிளான்ட்னு சொல்லக்கூடியது, சரியா, மொனோபைலட்டிக் குரூப், அதாவது ஒரு தொகுதி வழிவந்த. ஓகே, ஒரு தொகுதி வழிவந்த. ஆனால் என்னோட புக்ல அந்த ஒரு தொகுதி வழிவந்தன்றது இல்ல, மொனோபைலட். நம்ம இங்கிலீஷ்லயே தான் நிக்கிறேன், மொனோபைலட்டிக் குரூப் தான் நிக்கிறேன். அப்படின்னா பிளான்டேல் இருக்கக்கூடிய அவ்வளவு அங்கத்தவர்களும் ஒரு பொது மூதாதையிலிருந்து தான் வந்தீங்க. சரியா, ஒரு பொது மூதாதையிலிருந்து தான் அவ்வளவு அங்கத்தவர்களும் வந்தீங்க. இதான் இப்படி ஒரு பொது மூதாதை. சரியா, அந்த பொது மூதாதையர் யாரான்னு தெரியுமா? தாவரங்கள் எல்லாமே வந்திருக்கிற ஒரு பொது மூதாதையர். அந்த பொது மூதாதையர் யாருன்னு சொல்றாங்கடா, சரியா, நீரில் வாழ்ந்த நீரில் வாழ்ந்த ஒரு பச்சை அல்கா உண்டா. பச்சை அல்கா படிச்சிருந்தா ஞாபகம் உங்களுக்கு? பச்சை அல்கா, உள்வா. உள்வா பத்தி படிச்சோமே. உள்வாக பார்த்தா தாவரம் மாதிரியே தான் இருக்கும் பாக்குற நேரம், ஆனா தாவரம் அல்ல. அது ஒரு புரோட்டிஸ்டா உண்டு. அதுலயும் ஒரு புரோட்டிஸ்டால வரக்கூடிய அல்காக்களை சேர்ந்தது பச்சை அல்காக்கள். ரைட்டா? அப்படி நீரில் வாழ்ந்த ஒரு பச்சை அல்கா உண்டு. அப்படி இல்லைன்னா குளோரோஃபைட் ஒன்று தான் நாம் தாவரங்கள்ட மூதாதையர். சரி, இப்ப குரங்கிலிருந்து இருந்து மனுஷன் வந்தன்னு சொல்ற மாதிரி தாவரங்கள் எங்கிருந்து நம்ம வந்தா பச்சை அல்காக்கள் இருக்கு. அந்த பச்சை அல்காக்கள் பல விதமாக கூர்ப்படைந்து, அந்த கூர்ப்படைந்த அங்கியலும் மேலும் கூர்ப்படைந்து, அப்படித்தானா தாவரத்துல அங்க தாவர ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் எல்லாமே வந்து. அதனால கிங்டம் பிளான்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு அங்கத்தவர்களும், சரியா, கிங்டம் பிளான்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு அங்கத்தவர்களும் ஒரு பொது மூதாதையர்கள் இருந்து வந்ததுனால கிங்டம் பிளான்டை நம்ம சொல்றோம் மொனோபைலட்டிக் குரூப்னு சொல்றோம். சரியா, அந்த பொது மூதாதையர் யாரு? நீரில் வாழ்ந்து ஒரு பச்சை அல்கா. ஓகே, இப்ப நாம சொல்றோம் தாவரங்கள் வந்தது பச்சை அல்காக்கள் இருக்கு. சரியா, அதுக்கான ஆதாரங்கள் வேணும் தானே. அதுக்கு மூணு ஆதாரங்கள் இருக்கு. சரியா, ஒன்று பச்சை அல்காட கலச்சுவரும், சரியா, தாவரங்களோட கலச்சுவரும் செலுலோசால் ஆக்கப்பட்டது. இல்லைங்களா? பச்சை அல்காட கலச்சுவரும் தாவரங்களோட கலச்சுவரும் செலுலோசால் ஆக்கப்பட்டது. அப்ப ரெண்டும் செலுலோசால் ஆக்கப்பட்டதுனால அது ஒரு ஆதாரம். இப்ப பச்சை அல்காக்கும் தாவரங்களுக்கும் ஒரு ஒத்த ஒத்த இயல்பு மாதிரி தானே.
அந்த ஒத்த இயல்பு பச்சையல்கால் இருந்தால் தாவரங்கள் கூறுபடைஞ்சுன்றதுக்கான ஆதாரமா இருக்கு. சரியா? ரெண்டாவது வந்து சேமிப்பு, சேமிப்புணர்வு. சரியா? சேமிப்புணர்வு, சேமிப்புணர்வு வந்து மாப்பெரும். பாருங்க, நாங்க படிச்சோம் பச்சையல்கா படிக்கிற நேரம், பச்சையல்கா விடுதலை உள்வா படிக்கிற நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உள்வா பத்தி படிக்கிற நேரம் உள்வாக்கு நாம சொல்லியிருப்போம், உள்வாட சேமிப்புணவு மாப்பொருள் சொல்லுவோம். தாவரங்களோட சேமிப்புணவும் மாப்பொருள். சரியா? உள்வாட சேமிப்புணவும் மாப்பொருள், தாவரங்களோட சேமிப்புணவும் மாப்பொருள். அப்ப அது ஒரு ஒத்த இயல்பு. அந்த ஒத்த இயல்பு பச்சையல்கால இருந்து தாவரங்கள் வந்ததுக்கான ஒரு ஆதாரம் தருது. இரண்டாவது ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். சரியா? ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் குளோரோபில். அதுவும் பச்சையல்கால இருந்து தாவரங்கள் வந்ததுக்கான ஆதாரத்தை பெற்றுத் தருது. சரியா? அப்ப இப்படியா முதலாவது வந்து கலச்சுவர் தாவரங்களிலும் செல்லுலோசால தான் ஆக்கப்பட்டது. பச்சையால்கால கலச்சுவரும் செல்லுலோசால தான் ஆக்கப்பட்டது. பச்சையால்கால சேமிப்புணவு மாப்பொருள் தான், தாவரங்களிலே மாப்பொருள் தான். ஒளித்தோப்பு நிறப்பொருட்கள் குளோரோபில், பச்சையால்காலையும் அதே தான், தாவரங்களையும் அதே. அப்ப இந்த மூன்று ஆதாரங்களும் பச்சையால்கால இருந்து தாவரங்கள் வந்ததுக்கான ஆதாரமா இருக்கு. ஆனா நிறைய வித்தியாசங்களும் இருக்கு அப்படின்னு சொன்னால், இப்ப இது வந்து நாங்க ஒற்றுமைகள் தானே, பச்சையால்காக்கும் தாவரங்களுக்கும் இடையிலான ஒத்துமைகள் தானே சொல்றோம். அதே நேரம் காஜி போட்டு சரி. அப்ப இது மூலம் ஒத்துமைகள் தானே, நிறைய வேற்றுமைகள் வைக்கிறேன். அதாவது பச்சை அல்காவோடு ஒத்து போகாத சில விஷயங்கள். சரியா? அது ஏன்னு சொன்னால் பாருங்க, இப்ப பச்சை அல்கால இருந்தான் தாவரங்கள் கூறுபடைஞ்சுன்னு சொல்லி நிறைய ஆதாரங்கள் வைக்கிறேன். பச்சை அல்கால இருந்தான் தாவரங்கள் வந்ததுக்கு நிறைய ஆதாரங்கள் வைக்கிறேன். ஆனா தாவரங்கள் என்று வரக்குள்ள பெரும்பாலான தாவரங்கள் தரைவாழ் தாவரங்கள். அதை ஆரம்பிச்சுக்கணும். கிங்டம் பிளான்ட்ல வரக்கூடிய பெரும்பாலான அங்கத்தவர்கள் தரைவாழ்க்குரியவை. நீர்வாழ் தாவரங்கள் வைக்கிறதா, ஆனா பெரும்பாலானவை பெரும்பாலானவை தரை வாழ்க்கைக்குரியவை. அப்படின்னா தாவரங்கள்ல பெரும்பாலானவை தரைக்கு குடியேறுகிற. இப்ப பச்சை அல்காண்டா நீர்ல வாழ்றது தானே. சரி, நீர்ல வாழக்கூடியது. அப்ப பச்சை அல்கால இருந்து தாவரங்கள் வரக்குள்ள, கூர்படைஞ்சு வரக்குள்ள தாவரங்களும் நீர் வாழ்க்கைக்குரியதா தான் இருந்திருக்கு. இப்ப நாங்க படிச்சோம் அந்த கூர்ப்பு வரலாறு பத்தி படிக்கிற நேரம், அந்த கூர்ப்பு வரலாறு பத்தி படிக்கிற நேரம் தாவரங்கள் தரைக்கு குடியேறதை பத்தி நாங்க படிக்கிறோம். அது எப்ப தாவரங்கள் தரைக்கு குடியேறணும்னு சொல்லி. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா கூறுப்புல புதிய புதிய இனங்கள் வரக்குள்ள அந்த இனங்கள் தரைக்கு இசைவாக்கம் அடைஞ்சுதான் மாறிக்குது. அப்படி அந்த தரைக்கு இசைவாக்கமா மாறக்குள்ள தாவரங்களுக்குண்டே உரித்தான சில இயல்புகள் உருவாகி இருக்குது. அது பச்சையல்கால இருக்கல்ல, பச்சையல்கால இருக்கிறல்ல. ஆனா தாவரங்களுக்குண்டு மட்டும் உரித்தான செயல் இருக்கு. ஏதாவது என்ன சொன்னால் உண்டு வந்து வித்தி கலனுள்ளுக்கு வித்திகள். நாங்க படிச்சோம் வித்தி கலண்டா என்னன்னு படிச்சுக்கிறோம், அதுகளுக்கு வித்திகள் வாரன்னு என்னன்னு படிச்சுக்கிறோம். அது தாவரங்களுக்குன்னு தனித்துவமானதும் அல்காக்கள் இல்லையா. அல்காக்கள் அப்ப என்ன வைக்குது, அல்காக்கள்ல வித்திகள் வைக்கிறேன்.